படம் பார்த்தீங்கன்னா லவ் எமோஷனல் ஃபைட்டு எல்லாமே இருந்துச்சு படத்தில். அதே மாதிரி கிளைமேக்ஸ் நாங்கள் எதிர்பார்க்காத வேறு ட்விஸ்ட் இருந்துச்சு. அதில் நல்லா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கேர்ள்ஸ்க்கு ரொம்ப மோட்டிவேஷனாக ஒரு மூவி. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறேன் பர்சனலி. அண்ட் ரொம்ப வருஷங்கள் கழித்து ஒரு நல்ல திரைப்படம் வந்திருக்கு. வந்து 18+, 13+, 14+, 16+ இந்த இப்படியெல்லாம் கிடையாது. குழந்தை கூட வந்து உட்காந்து பார்த்தா அவ்வளோ ரசித்து பார்க்கும். அவ்வளோ ஒரு லவ் இருக்குது, அவ்வளோ ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, அவ்வளோ ஒரு காமெடி இருக்குது. இதை நான் சொல்லணுன்றது இல்லை. சார் சரியான ரெஸ்பான்ஸ் சார். நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்ட்ரோல் முடிகிறதுக்குள்ளேயே இன்னும் 2 தேட்டர்லேருந்து எங்களுக்கு ஆஃபர் வந்துருக்கு. ஷோ கேட்டு ஆஃபர் வந்துருக்கு. அதெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காமெடிலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் குறிப்பாக நான் நடிச்சிருக்கேன், அதுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது சார். கிளைமேக்ஸ் வந்து சார் ரொம்ப தமிழ்நாட்டில் அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்க உணர்வுபூர்வமான விஷயத்தை பேசியிருக்கோம். அது நம்ம பார்த்தா படம் எடுக்கும் போதே கேமராமேனு கூட உள்ளவங்கெல்லாம் அழுதாங்க. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லார் கண்ணிலையும் கண்ணீர் வருது. அப்படியே எல்லார்ட்டையும் கனெக்ட் ஆகிருக்கு. அதை முடிஞ்சு என் பேர் போடும்போது எல்லோரும் கை தட்டினாங்க. அது ரொம்ப எனக்கு பெரிய ஆனந்தமாக இருந்துச்சு. நிச்சயமாக சார், எனக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருந்துச்சோ அந்த ஃபீலிங்ஸ் நான் அப்படியே ஆடியன்ஸ் கடத்தியிருக்கேன். அது அவங்களுடைய முகங்களை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை கொண்டாடுற மக்களுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் மீடியா அனைவருக்கும் நன்றி. கிறிஸ்டினா கையில் நல்லா இருக்க படம் வந்து எல்லாரும் மறக்காமல் தேட்டரில் வந்து பாருங்க. இது வந்து காமெடிக்கு வந்து குட்டிப்புலி சிறுபலி கஞ்சாருக்குலாம் அடிச்சிருக்காரு. காமெடிலாம் சூப்பராக இருக்குது, சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, எடிட்டிங் ஒர்க்லாம் பக்காவாக தட்டி விட்டுருக்காங்க. கிளைமேக்ஸ்லாம் வந்து நல்லா இருக்குது. மறக்காமல் தேட்டரில் வந்து பாருங்கள். இது வந்து ஃபேமிலி ஸ்டோரி தான். ஜாதி பற்றி இது ஒரு லவ் ஸ்டோரி தான். ஃபேமிலி இது ஜாதி பற்றி அதை பற்றி பேசவே இல்லை. ஒரு லவ் ஸ்டோரி. அதெல்லாம் சூப்பர். ஹீரோயின் சூப்பராக வச்சுருக்காங்க. நல்லா குறைய பருத்தி வீரன் மாரி கான்செப்ட். ஆனால் வந்து அந்த ஜானல் இருக்காது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க. வந்து மறக்காம தேட்டரில் பார்க்கலாம். ஃபேமிலியோடு பார்க்கலாம். கிட்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறேன் பர்சனலி. அண்ட் ரொம்ப வருஷங்கள் கழித்து ஒரு நல்ல திரைப்படம் வந்திருக்கு. ரொம்ப எமோஷ்னலாக இருக்கேன். இது ப்ராசஸ் பண்ணுறதுக்கே எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. இன்னுமே கொஞ்சம் கையெல்லாம் சொல்லி நாங்கள் ஷிவர் ஆகுது. ஸோ இப்படி ஒரு நல்ல படத்தை எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது. எல்லா பொண்ணுங்களுக்கும் இப்படி ஒரு ஹஸ்பண்ட் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்களா, அப்படி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்க மாட்டாங்களான்னு ஏங்குற அளவு ஒரு நல்ல திரைப்படத்தை எடுத்திருக்காங்க. அது நான் ரொம்ப நர்வஸாக இருக்குது. எனக்கு அந்த ஒரு கிளைமேக்ஸ் வரும்போதே ரொம்ப படம் விறுவிறுன்னு போகுது அந்த கிளைமேக்ஸு. ஸோ அதை ப்ராசஸ் இன்னுமே டு பி ஆனஸ்ட் இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ அப்படி ஒரு நல்ல கதை இருக்குது இல்லை அந்த கிளைமேக்ஸில். ஸோ எல்லோரும் அது கண்டிப்பாக நேரில் வந்து பார்க்கணும். அப்போ தான் அந்த இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். 10 out of 10 ரியலி. இது வந்து சிஸ்டருக்காக பர்சனலி நான் சிஸ்டர்னு சொல்லலை. பட் நான் வந்து ரிவ்யூஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் சொல்லுவேன். பட் பர்சனலி ஃபஸ்ட் டைம் நான் ரிவ்யூ பார்க்கும்போது ரிவ்யூ சொல்லும்போது எனக்கு இந்தளவு தோணலை. பட் அவுட்புட் வந்து ஃபைனல் இப்போ பார்க்கும்போது ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு எதுவுமே லேக் ஆகுது. கண்டிப்பாக எதுவுமே லேகே கிடையாது. என்ஆர் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக்கு. ரொம்ப அழுத்தமான ஒரு திரைப்படம் இது. கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் வந்து பார்க்கணும். அப்போ தான் இதை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப ட்விஸ்டாக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா தான் இருந்துச்சு. படம் பார்த்தீங்கன்னா லவ் எமோஷனல் ஃபைட்டு எல்லாமே இருந்துச்சு படத்தில். அதே மாதிரி கிளைமேக்ஸ் நாங்கள் எதிர்பார்க்காத வேறு ட்விஸ்ட் இருந்துச்சு. அதில் நல்லா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கேர்ள்ஸ்க்கு ரொம்ப மோட்டிவேஷனாக ஒரு மூவி. இல்லை நான் ஜஸ்ட் பார்க்க தான் வந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது படம். ஒரு தரமான படம் பண்ணியிருக்கேன்னு திருப்தியாக இருக்குது. தியேட்டரில் மட்டும் மிஸ் பண்ணிடாதுங்க. மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி எந்திரிக்கல. படம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணி தான் எந்திரிச்சாங்க. கண்டிப்பாக படத்தில் தியேட்டரில் பார்க்கணும். எனக்கே ப்ராசஸ் பண்ண முடியலன்னு. இதுக்கு முன்னாடி சொல்லப்படாத ஒரு லவ் ஸ்டோரி. இது இந்த ஜென்ரேஷனுக்கு தேவைப்படுற ஒரு லவ் ஸ்டோரி. அது மட்டும்தான். இந்த படம் வந்து ஒரு சமூகத்துக்கு இன்றைக்கி சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை முன்னிறுத்தின ஒரு படமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக பெண்களுக்கும் இந்த கல்லூரி மாணவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய சம்பவங்களை மையப்படுத்தி
இன்னைக்கு இப்போ கூட கோவை சம்பவம் கூட நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்துருக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் ரொம்பவே உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இன்றைய இளைஞர்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் ரொம்ப ஆணித்தனமாக இயக்குனர் சொல்லியிருக்கிறாரு. கேமராமேனும் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நாங்கள் கேட்ட வரைக்கும் நல்ல பாசிட்டிவான ரிவ்யூ தான் வருது. கண்டிப்பாக படத்தை ஒரு முறை பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். கடைசி 20 மினிட்ஸ் வந்து எல்லாரும் கண்கலங்கி அவங்களால பேச வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இந்த படம் கொடுத்துருக்கு. அதுலேயும் இப்போ முக்கியமாக மியூசிக் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்குறாங்க. ரகுநந்தன் சாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு. அவர் ஒவ்வொரு சீனையும் செதுக்கி இருக்கிறார் இந்த படத்தில். நாங்கள் தனியாக பார்க்குறதுக்கு விட ஆடியன்ஸோடு பார்க்குறப்ப எங்கள் கண்ணு திரும்ப கலங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஒரு ஃபீலை வந்து எங்களுக்கு கொடுத்துச்சு இந்த படம். நன்றி கிருஷ்ணா கதிர்வேலன் டீமுக்கு. ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு கிடைத்த பலன் தான் நான் நினைக்கிறேன். ஹாய் மக்களே, நான் உங்கள் சில்மிசி சிவா. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நம்ம படம் கிறிஸ்டினா கதிர்வேலன் ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து என் படத்தை மக்களோட மக்களாக பார்க்குறப்போ, மக்கள் என்ன சப்போர்ட் தராங்கன்னு இன்றைக்கி வந்து பார்க்குறப்போ, இன்றைக்கி என்னுடைய ஒவ்வொரு சீனுக்கும் மக்கள் கைத்தட்டி சிரித்தப்போ எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நம்ம எவ்வளோ டிவியில் பண்ணியிருப்போம், எல்லா இடத்துலையுமே பண்ணியிருப்போம், பெரிய படத்துலையும் பண்ணியிருப்போம். மக்கள் கூட வந்து இன்றைக்கி நம்ம உட்காந்து பார்க்குறப்போ, நம்மளுடைய ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் பார்த்து ரசிக்கிறப்போ, அடுத்து நம்ம மக்களுக்கு என்னென்ன பண்ண போகிறோன்றதை இது மூலிமா நம்ம கற்றுக்கிற அளவுக்கு இருந்தது. படம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கிறிஸ்டினா கதிர்வேலன் வந்து நீங்கள் தேட்டரில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து 18+, 13+, 14+, 16+ இந்த இப்படியெல்லாம் கிடையாது. குழந்தை கூட வந்து உட்காந்து பார்த்தா அவ்வளோ ரசித்து பார்க்கும். அவ்வளோ ஒரு லவ் இருக்குது, அவ்வளோ ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, அவ்வளோ ஒரு காமெடி இருக்குது. இதை நான் சொல்லணுன்றது இல்லை, நான் மக்களோட மக்கள் எல்லாருமே கேட்டது தான். உங்கள் காமெடி அவ்வளோ சூப்பராக இருக்குது, அதில் லவ் வர்றதும் சூப்பராக இருக்குது, எல்லாமே சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குது. எனக்கும் ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்குறப்போ பரவாயில்ல, நம்மளும் வந்து நல்லா பண்ணியிருக்கோம். நிறைய பேர் இது சின்ன படம், இதுக்கெல்லாம் நம்ம போகலாமா, இதில் என்ன கதை இருக்கும் அப்படியெல்லாம் இல்லைங்க. நீங்கள் கதையை நம்பி வாங்க. கிருஷ்ணா கதிர்வேலன் படத்தை திருப்தியாக நீங்கள் கொடுக்குற காசுக்கு சந்தோஷமாக போகலாம், ஹாப்பியாக இருக்கலாம். நீங்கள்லாம் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். டேரக்டருங்களும் ப்ரொடியூசருங்களும் சின்ன படம் நாளைக்கு பெரிய படமாக எடுக்கிற அளவுக்கு நீங்கள் தான் கூட்டின்னு போய் ஒன்றும். இதை பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் ஆடியன்ஸுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் சப்போர்ட் நீங்கள் எப்போவுமே கொடுத்துன்னே இருங்க. நீங்கள் கொடுத்ததுனால தான் நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன். உங்கள் சப்போர்ட்னால் நான் என்றைக்குமே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். லவ் தான் சார். லவ் என்னென்னா டிஃப்ரெண்ட்டான லவ். இப்போ நிறைய படத்தில் நிறைய லவ் பார்த்துருப்போம். இதில் வந்து ஒரு காஸ்ட் விட்டு காஸ்ட்டு நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம். ஆனால் ஒரு சர்டிஃபிகேட் மாறிட்டா, அதாவது நம்ம ஒரு ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட்டு வேறு ஒருத்தர் மாறிட்டா என்ன நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. இப்போது குடும்பத்தில் வேறு யாருக்கோ கல்யாணத்தை உனக்கு தான் ஆன மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா அவங்க பிரச்சனை என்ன வரும்ன்றது யாருக்குமே தெரியாது. அதை நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதுவோ அவ்வளோ ஃபீலோ இது நிறைய பேர் லைஃப்பில் யாருக்கோ ஒருத்தருக்கு நடந்திருக்கும். அந்த ரியாலிட்டி தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறத விட அந்த ஃபீலோடு வந்து அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காமெடி நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இது எல்லாமே ப்ளஸ்ஸு. மைனஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை சார். ஏன்னா இதில் மைனஸ்ன்னு சொன்னால் மக்களுக்கு மைனஸ்ன்னு நான் சொல்லணும்னா இது சின்ன படம்னு நினைக்கிறாங்க. இதான் நான் மைனஸாக நினைக்கிறது. ஏன்னா இது சின்ன படமெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, ஒரு கதையாக வந்து பாருங்கள். இது கண்டிப்பாக பெரிய படத்தோட கதை மாதிரி இருக்கும். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி சார்.